மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் உனக்கு பேப்பர் படிக்க தெரியுமா தெரியாதா, முன்ன கூட பேப்பர் படிச்சுற பழக்கம் இருக்கா அப்படின்னு உதயநிதியை பார்த்து ஏறக்குறைய நேரடியாகவே கேட்டார். அதற்கு உதயநிதி ஒரு பதில் சொல்ல இந்த காரசாரமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பத்திரிகைகள் வெறும் ஒரு சினிமா தரமாக அந்த அளவில் மட்டுமே எழுதுறாங்க. இதை தாண்டி ரீல்ஸும் போய்கிட்டு இருக்குது. பாத்தியா விஜய் வந்து கேலியாக கேட்டுட்டாரு, ஏய் தலைவர் சூப்பர் அப்படின்னு ஒரு படம் ஓடிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தத்தில் சட்டமன்றத்தையும் சினிமா மாதிரி ஆக்கி விட்டுறீங்களும் பயமாக இருக்குது. நீங்கள் சட்டமன்றத்தில் வாதம் விவாதம் போகும்போது அவங்க என்ன மாதிரி ஸ்டைலாக பேசுகிறாங்க, என்ன வசனம் பேசுகிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. அவர் என்ன கேள்வி கேட்டார், இவர் என்ன பதில் சொன்னார், அதனுடைய தீர்வு என்னவா இருக்கும், இதுதான் நாம் சட்டமன்றத்தில் எதிர்பார்க்கணும் மக்கள். அதை விட்டு நீங்கள் ரீல்ஸ் மோகமாக தெரிஞ்சுங்க, உருப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் பத்திரிகைகள் இதுக்கு சரியான விளக்கமும் கொடுக்கல. சரி, இன்னைக்கு பதிவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் என்னென்ன பேசப்பட்டது முக்கியமான விஷயங்கள், அதனுடைய விஜய் அரசு அதற்கு என்ன விதமான பதில்கள் கொடுத்தாங்க, இதைதான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, விஜய் அவர்கள் உதயநிதி அவர்களுக்கு ஒரு சண்டை நடந்துச்சு இல்லையா, ஏகப்பட்ட சண்டை போச்சு. இந்த சண்டையில் தான் ஆரம்பிப்போம். முதல்ல விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அது அந்த கிளிப் தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆல்ரெடி குறுவை சாகுபடிக்கு தேவையான நிதியை ஒதுக்கிட்டோம், அந்த சிறப்பு நிதி ஒதுக்கியாச்சு, நீங்கள் பேப்பர் படிக்கிற முன்ன போன பழக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக முடிக்கிறார். அதற்கு உடனே டிவிக்கு, அது தமிழை வெற்றி கழகத்தினுடைய எல்லா அமைச்சர்கள் எம்எல்ஏ எல்லாம் கைதட்டாங்க. அதற்கு உதயநிதி எந்திரிச்சு ஒரு பதில் ஒன்று சொல்கிறார். நான் கேட்டது அது இல்லை, பேப்பர் படிக்கிறது இருக்கட்டும், விவசாயிகளை கூப்பிட்டு பேசுங்க. அது என்ன அப்படின்னா, முதலாவது முழு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. அது என்னன்னா, உதயநிதி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் வறட்சி நிவாரணம் சம்மந்தமாக இந்த அரசு குறுவை சாகுபடி சம்மந்தமாக வறட்சி நிவாரணம் சம்மந்தமாக ஏதாவது ஆய்வுகள் நடத்துதா, இதை பற்றியான நிதிகள் ஒதுக்குறதுக்கு திட்டம் இருக்கா, இதுதான் அவருடைய கேள்வி. ஆனால் விஜய் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குறுவை சாகுபடி சம்மந்தமான சிறப்பு தொகுப்பில் நாங்கள் நிதியை ஒதுக்கிட்டோம், சுமார் 130 கோடி வரைக்கும், எனவே பேப்பரை படிக்கணும்னு சொல்லி முடிக்கிறார். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி கேட்டது வறட்சி நிவாரணம், ஆனால் விஜய் பதில் சொன்னது சிறப்பு தொகுப்பு. இது ரெண்டு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்புன்றது ஒவ்வொரு வருடமுமே ஒதுக்குவாங்க. இப்போ இன்றைக்கி மாநிலம் முழுவதும் ஒதுக்கியிருக்காங்க. சில நேரங்கள் டெல்டா பகுதி மட்டும் ஒதுக்குவாங்க, அது மழையின் காரணத்தை பொறுத்து பிற காரணங்களை பொறுத்து ஒதுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சிறப்பு தொகுப்புன்றது எது, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்குல்ல, இது எதற்கு அப்படின்னா, குறுவை சாகுபடிக்கு இந்த ஜூனில் தயாராவாங்க விவசாயிகள். பொதுவாக ஜூனில் தயாராகிடுவாங்க. அப்படி தயாராகக்கூடிய விவசாயிகள் நல்ல விதமாக விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விவசாய உரங்கள் ஆரம்பித்து உபகரணங்களை தொட்டு அந்த நடுவை மிஷினில் ஆரம்பித்து ஏகப்பட்ட சப்போர்ட் தேவைப்படும். அந்த சப்போர்ட்டுக்காக நிதி ஒதுக்குவாங்க. எது, நம்மளுடைய மாநில அரசு. இந்த நிதி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்பெஷல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட். ஆனால் உதயநிதி கேட்டது அது கிடையாது. அதான் உதயநிதி சொல்கிறேன், நான் அது கேட்கல, அது ஒவ்வொரு வருஷமும் எல்லா அரசும் ஒதுக்குவாங்க. நான் கேட்டது வறட்சி நிவாரணம். வறட்சி நிவாரணம்ன்றது ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு மேலே போயிடுச்சு. சுமார் 68 நாள்லேருந்து 70 நாள் போயிடுச்சு. இந்த தண்ணீர் திறக்க வேண்டிய டேட்லேருந்து தள்ளி போயிடுச்சு. இதில் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் செய்ய முடியாத நிலைமையில் ஏகப்பட்ட விவசாயம் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் வறட்சி இந்தியா முழுவதும் மழை இருக்கு இல்லையா, அதுக்கான அளவு குறைறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா எல்னினோ காரணமாக ஒரு வறட்சி வரக்கான வாய்ப்பு உண்டு, மழை குறைறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது இருக்குது. இதன் காரணமாக தெலுங்கானா அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, போன வாரம் எடுத்து பாருங்க, போன வாரம் அவங்களுடைய விவசாயிகளுக்கு சுமார் 800 கோடி ஒதுக்குறாங்க. எதற்கு அப்படின்னா, வறட்சி நிவாரணமாக. ஏன்னா மழை அளவு இருக்குல்ல, அது குறைஞ்சிருக்கு. எனவே இதை எதிர்நோக்கக்கூடிய விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக நம்ம விவசாயத்துக்கு எனவே முதல் கட்டமாக 800 கோடியை ஒதுக்கி சரியான மாவட்டங்களில் எந்தெந்த பகுதியில் பாதிப்பு இருக்கின்ற விஷயத்தை ஆய்வு பண்ண சொல்லி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று போடுறாங்க. இது தெலுங்கானா. ஆந்திர பிரதேசம் அதே மாதிரி பண்ணுறாங்க. எனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நடக்குதுன்னா, எது ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இது நடக்குது. இது ஹிந்துல வந்துச்சு நினைக்கிறேன், இது நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் பாதிப்பு, அதுவும் அதோட சேர்த்து தண்ணீரும் கிடைக்கல. அப்போ 65லேருந்து 70 நாள் தள்ளி போயிருக்கு, காவிரி தண்ணீரும் கிடைக்கல. இன்னொரு பக்கத்து எல்னினோக்கான வறட்சி நிவாரணம் இருக்கு, அதுக்கும் மாநில அரசு என்ன பண்ணுதுன்றது விவசாயிகள் எல்லா பேருமே கேட்குறாங்க, விவசாய சங்கங்கள் எல்லாமே. இதை மேற்கொண்டு பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மாநிலத்துக்கு பட்ஜெட் முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே பட்ஜெட் அவசியம். அதில் மிக முக்கியமானது நம்ம எவ்வளோ முதலீடுகள் பண்ணுறோம், அந்த முதலீடுகளை எப்படி புரிஞ்சு பண்ணுறோம், எவ்வளவு பாதுகாப்பானதாக பண்ணுறோம். இந்த நேரத்தில் குறைவான ரிஸ்கோட
ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு என்எஃப்ஓவை ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அறிவிக்கிறாங்க. அந்த என்எஃப்ஓட பேர் இந்தியா செக்டார் லீடர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்ட். இந்த என்எஃப்ஓவை ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அறிவிக்கிறாங்க. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுடைய தாய்மொழியில் தெரிஞ்சுக்கணும்னா அதிலே உங்களுக்கு கால் பேக் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். இதனுடைய ஃபண்டை எடுத்து டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய 21 செக்டாரில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய வருடத்துக்கு 2.5 லட்சம் வரக்கூடிய முதலீட்டுக்கான ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அது டேக்ஸ் ஃப்ரீம் கூட. இதோடைய என்ஏவி 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் என்ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் முதலீடு பண்ணுற மூலமாக 2 கோடி வரைக்கும் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதற்கு முன்பு இவங்க அறிவிச்ச ஹை growth ஃபண்ட் இதோடைய சிஏஜியோட ரிட்டர்ன் 23% கடந்த 7 வருடத்தில். இதில் கூடுதல் விஷயம், மந்த்லி பிரீமியம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதற்கு 120 மடங்கு இங்கே லைஃப் கவரேஜும் உண்டு. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பதிவோட இறுதியாக இன்னைக்கு முதலீட்டு விவரமாக பார்த்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட என்எஃப்ஓ அதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 9. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். எனவே உதயநிதி கேட்டது வறட்சி நிவாரணம் சம்மந்தப்பட்டது. இது 2 நான் சொல்லுங்க. இந்த காம்பன்சேஷன் இருக்குல்ல, இது காம்பன்சேஷன், இது இன்வெஸ்ட்மெண்ட் சப்போர்ட். நீங்கள் அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது கொடுக்குறாங்க. இது வந்து நேராக காசாக தரமாட்டாங்க. மெஷின்ஸு உரம் அது இது இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது நேராக வங்கி கணக்கில் வந்துடும். ஏன்னா வறட்சி நிவாரணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருவாங்க. இது எது இந்த சிறப்பு தொகுப்பு இருக்குல்ல, விஜய் சொன்னார்ல, அது வந்து வேளாண் பட்ஜெட்லேயே வரும். எது இந்த பட்ஜெட்டில் வேளாண் பட்ஜெட்லேயே வரும், அக்ரி பட்ஜெட்லேயே வரும். ஆனால் இது பேரிடர் மேலாண்மை இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒதுக்கக்கூடிய நிதி. இது 2 வேற வேற டிபார்ட்மெண்ட்லேருந்து விவசாயத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதி. ஆனால் விஜய் எந்திரிச்சு இவர் கேட்ட கேள்வியே புரியாமல் அவர் பதில் சொல்றாரு, நாங்கள் ஆல்ரெடி ஒதுக்கிட்டோம், பேப்பர் படிக்கணும். அப்போ கேள்வி உங்களுக்கு சுத்தமாக புரியலை, இல்லை 2 நிதிக்கும் என்ன வித்தியாசம்ன்றது உங்களுக்கு புரியல, இல்லைன்னா நீங்கள் தான் பேப்பர் படிக்கல. எல்லா முதலமைச்சரும் ஒரு வேளை பார்ப்பாங்க. என்ன அப்படின்னா பக்கத்து மாநிலங்கள் ஆரம்பிச்சு உள் மாநிலங்களில் என்னென்ன பிரச்சனை வரைக்கும் எல்லாமே எல்லா செய்தித்தாளையும் பரட்டுற வழக்கம் உண்டு. எது மிஸ் ஆகிருக்கூடாது அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுடைய அசிஸ்டன்ஸை வச்சு படித்து முடிச்சிருவாங்க. இது ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்க செய்யக்கூடிய வேலை. அப்படி செஞ்சிருந்தா கூட விஜய் அவர்களுக்கு இது போன வாரமே தெரிஞ்சிருக்கும். அப்போ தெலுங்கானாவில் செய்கிறாங்க, ஆந்திராவில் செய்கிறாங்க, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்போ அதற்கான முன் ஏற்பாடுகள் பண்ணணும்னு விஜய் தயாராகிருப்பார். அது தயாரே ஆகலை. அந்த செய்திலாம் என்னன்னே தெரியாமல் தான் அவர் இருக்கார். மற்றவங்க செய்தித்தாள் படிக்கிறது இருக்கட்டும், முதல் விஜய் படிக்கணுமா இல்லையா, அவர் தானே சிஎம்ஏ. எனவே கேட்ட கேள்வியில் உதயநிதி கட்டாத கேள்வி கேட்டார். ஆனால் விஜய் தரப்பு தான் சினிமா தரமாக நீ பேப்பர் படிக்கிற இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதை ஒழுங்காக கொண்டு வந்து விளக்க கொடுக்கறதுக்கு எந்த செய்தி நிறுவனம் முற்பட்ட மாதிரி தெரில. கொடுமை என்னன்னா இதெல்லாம் அப்படி சினிமா தரமாக பரவிக்கிறது. அப்போ இதையும் சினிமா தரமாக ஆக்குனீங்கன்னா பிரச்சனைகளுக்கு எங்கே தான் விடை கிடைக்கும்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுது. சட்டமன்றத்தில் நடக்கிறது சினிமா தரம் கிடையாது. சட்டமன்றத்தில் அவனுக்கு பிடிக்கும் இவனை பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. சட்டமன்றத்தில் ஒரு பொது பிரச்சனை, இந்த மக்கள் பிரச்சனையை ஆளும் தரப்புக்கு எதிராக எழுப்ப வேண்டியது எதிர்கட்சிகளோட கடமை. அதை எழுப்புறாங்க நம்ம பார்க்கணும். எழுப்பின கேள்விக்கு அவங்களோட உரிய பதில் இருக்கான்னு பார்க்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு சினிமா தரமா நீங்கள் விஜயா உதயநிதியா அடிச்சார் பார் மாசு இப்படி கிளப்புனீங்க. இந்த சட்டமன்றம் நடத்துறது வேஸ்ட்டு. இழுத்து பூட்டி போட்டுட்டு எல்லாம் வீட்டில் உட்காரது நல்லது. கடுப்பாக இருக்குது பார்த்தாலே. எல்லாம் காலிலேருந்து ஓட்டிக்கிறீங்க. அதோட இதுலேருந்து அடுத்த விஷயம், அடுத்த உதயநிதியோட இன்னொரு சண்டை. அவர் ஏன்னா ஆதவ அர்ஜுனா இருந்துச்சு. ஒரு சில பேர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மண்டை திமிரு தலக்கணம் எல்லாமே இருக்கிற மாதிரி தோணும். அப்படி ஒரு ஆள் அந்த ஆதவ அர்ஜுனா தோணுன்னு வச்சுருக்கேன். அந்த ஆள் பேசினாலே கடுப்பு தான் வரும். ஆல்மோஸ்ட் எல்லா பேருக்கும் அப்படி தான் வச்சுக்கோங்க. அந்த ஆள் எந்திரிச்சு சும்மா இருக்க மாட்டாம, எதுக்கு நீங்கள் சாராய கம்பெனியில் நடத்துறீங்க? பிரச்சனை வேற, வேளாண் பட்ஜெட் சம்மந்தப்பட்ட விவாதம் போயிருக்கு. நீ எந்த போட்டு குறுக்க பாயிர, எதுக்கு நீங்கள் சாராய ஆலையில் நடத்துகிற அப்படின்னு பதிலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ எதுக்கு லாட்ரி தொழில் நடத்துகிற கேட்டாச்சா? இப்போ இதுவா தேவை? நீ எதுக்கு லாட்ரி தொழில் நடத்துகிற? நான் லாட்ரி தொழில் நடத்துகிறேன், என்கிட்ட ஏன் 900 கோடி வாங்கினேன்? அடுத்து யார்? ஆதவ அர்ஜுனா. என்கிட்ட நீ ஏன் 900 கோடி வாங்கினேன்? நீ ஏன் 900 கோடி கொடுத்த அப்படின்னு உதயநிதி கேட்குறாரு. இப்படி போய்கிறது. இந்த இடத்துல நம்ம ஆதவ அர்ஜுனா ரொம்ப யோக்கிய மாதிரி, அதை உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க. அவர் உதயநிதி உங்கள் மாமனாரை போய் நீ கேளு. அந்த இடத்துல உதயநிதி ஒரு 8 போய் உன் காசை வாங்கல, அதை மாற்றி கேட்க சொல்லு. நீ உழைச்சி என்ன ரூபா கொடுத்தே கேட்கணும். கேட்டுதான் வச்சுக்கேன் நாக்க பிடுக்குற மாதிரி இருந்துடும். யாரா ஒருத்தவங்க, இந்த இடத்துல அவன் சொல்கிறீங்க, யாரா ஒருத்தவங்க
ஒரு கட்சிக்கு நீதி 10 கோடி கொடுப்பாங்க, அதிகபட்சமாக 5 கோடி கொடுப்பாங்க, 900 கோடி கொடுத்து கேள்விப்பட்டீங்களா? அப்போ ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். இது பொதுவாக எல்லா காலமும் சொல்ல போகிறது, இங்கே இருக்கக்கூடிய நிதி எல்லாமே இவங்க சம்மந்தப்பட்டது தான். அது செட்டில்மெண்ட் ஏதோ பண்ணி முடிச்சிருக்கீங்க. என்னமோ நீங்கள் என்னமோ கொடை வள்ளல் மேலே கொடுத்த மாதிரி யார் லாட்ரி மார்ட்டின் ஊரில் அடிக்கிற எல்லா கொள்ளை மக்கள்கிட்ட கொள்ளையாக அடிச்சிங்க. நியாயமாக சம்பாரிச்சு எவனா ஒருத்தர் 5 கோடி கொடுத்துருவானா? நான் கேட்குறேன், அம்பானி யாருக்காவது ஏதோ ஒரு கட்சிக்கு 900 கோடி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? லாட்ரி அடிக்கிறவங்களுக்கு 900 கோடி கொடுக்குறாங்க. எது கொடுத்தா மக்கள் கேட்பானா இல்லையா? அதுக்கு நீ பதில் சொல்லியா? ஆத ஒரு சொல்கிறேன், நீ உன் குடும்பம் பதில் சொல்லி எதுக்கு 900 கோடி கொடுக்குற எல்லாத்துக்கும்? எங்கே இதை சம்பாதிக்கிற அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஏதோ வேறு வேலை பார்க்கறதுக்கு நீ இதெல்லாம் வைக்கிற. 900 கோடி கொடுக்குறேன், எவ்வளோ எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற? அவருக்கு 900 கோடி கொடுத்தனா இந்த அரசுக்கு நீ எவ்வளோ கொடுத்த? இந்த அரசுக்கு நீ எவ்வளோ கொடுத்தனா நீ எவ்வளோ எடுப்ப? வருதா? இப்படி போகுமா இல்லையா? சட்டமன்ற நடத்துறியா வேலை நடத்துறியா? அந்த முதலை வாய் இருக்கு இல்லையா, அந்த முதலை வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சட்டமன்றத்தை வேற ஒரு திசை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. அதனால அந்த முதல வாயை மூடினாலே பாதி நல்ல விஷயம் நடந்துடும். நிதியமைச்சர் எந்திரிச்சு பேசுறாரு, நீங்க விட்டு போனதுனால ஒவ்வொரு நிறுத்துங்க கூட்டத்தில் கத்தாதீங்க, நான் பேசுவேன் அப்படின்னு என்னமோ புதுசாக சொல்ல போறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தர் தலையிலும் 1,28,000 கடன் இருக்குது, நீ விட்டு போயிருக்கீங்க அப்படின்னு திமுக பார்த்து சொல்ல அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சா அதை உள்ள இருந்து கேட்குறாங்க, நீ வந்து என்ன கடை வாங்காம இருக்க கேட்டாங்களா? நீ 1,75,000 கோடி இந்த வருஷம் கடை வாங்குற திட்டம் போடுற, அது என்ன கணக்கு அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இதெல்லாம் விவாதங்களும் ஒழுங்காக போய் சேரவே இல்லை சட்டமன்றத்தில். 1,28,000 ஒவ்வொரு தலையிலும் அப்படின்னு சொல்கிறார் நிதியமைச்சர். அவருக்கு நானே சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 1,75,000 73,000 75,000 1,75,000 கோடி கூடுதலாக கடை வாங்க திட்டம் போட்டிருக்கீங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, மக்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் அடமானம் வச்சு 98,400 ரூபா வாங்க போகிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலையும் ஏற்கனவே 1 லட்ச ரூபா கடை வாங்க போகிறாங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் தலையை காமிச்சு. அதனால் அர்த்தம், அதாவது ஒவ்வொருத்தர் தலையும் 28,000 30,000 கூட வாங்க போகிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லவா, யார் நிதியமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்ல, ஏன்னா நம்பர் சொன்னால் பெரிய புத்திசாலியா, 1,28,000 ரூபா கடை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. 50 வருஷத்தில் 1,28,000 நீ வந்து ஒரே வருஷத்தில் திட்டம் போடுற, 28,000 கூட வாங்க திட்டம் போடுற. 50 வருஷத்துடைய சராசரி 2,000 ரூபா, வருஷத்துக்கு 2,000 ரூபா கூட்டிகிட்டே வந்திருக்கு. நீ ஒரே வருஷத்தில் 28,000 கூட்டி விடுற, அப்போ நீ கடை வாங்க திட்டம் போடுறல, எதுக்கு வாங்குற? வருவாய் கூட்டிருக்கா வழி பார்க்காம ஏன் கடை வாங்குற? அது 1,75,000. இது வரைக்கும் வரலாற்றிலே அதிகப்படியான கடனை வாங்க திட்டம் போட்ட முதல் அரசு நீங்க தான். பவுல் சொல்லுங்க. அப்ப எதிர்கட்சி கேட்கும் பவுல் சொல்லுமா இல்லையா? சும்மா அந்த சினிமா படமா ஓட்டுறது. எதுக்கு 1,78,000 கோடி கடை வாங்குறீங்க? அதை வாங்கி என்ன பண்ண போறீங்க? போன அரசு என்ன தவறு பண்ணுச்சு? அந்த அரசு எதை திருத்த விரும்புறீங்க? அதை திருத்தினா எவ்வளவு நிதி மிச்சமாகும்? அந்த மிச்சமாகக்கூடிய நிதியை எங்கே நீங்கள் செலவழிக்க முயற்சி பண்ணுறீங்க? இந்த 1,70,000 கோடி வாங்கல சுமை அதிகமாகுமே, அதை ஈடுகட்டுறதுக்கு எப்படியான வரி வருவாயை பார்க்க போறீங்க? எவ்வளோ கேள்வி இருக்கு. இப்படி ஆரோக்கியமான கேள்வியெல்லாம் விட்டுட்டு நிதியமைச்சர் எங்கிட்ட ஒன்று அவர் பதிலுக்கு இவங்க சட்டமன்றத்தை நடத்துறதை பார்த்தா ஏதோ உருப்படியாக போகிற மாதிரி தெரில. இந்த யார் தமிழை வெற்றி கழகம் எல்லா பேரும் சேர்த்துக்கிட்டு அது சினிமா காட்சி மாதிரி ஆக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ரீல்ஸ்க்கு மட்டும்தான் உதவுப்பா. அதிமுக திமுக முன்ன நடத்தலாம் வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்னா சண்டை இருக்கும், ஆனால் புள்ளி இவர்கள் பறக்கணும் வச்சுக்கோங்க. இவனுங்க எல்லாம் ரீல்ஸுக்குள்ளே அந்த சினிமா படம் பார்ப்போம் அந்த மாதிரி தான் ஓடிக்கிறது. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச ஒரு அமைச்சர் உண்டு இதில், விக்னேஷ், மது ஒழிப்புத்துறை அமைச்சர். அவர் மட்டும்தான் எனக்கு ஒரு சில பேர் பிடிக்கும், அவர் பதில் சொல்கிறதே பிடிக்கும். எங்களுக்கு இது வரைக்கும் கிடச்சதுலேயே ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னா அந்த விக்னேஷ் தான். அந்த பையன் நல்லாவே பேசுவார், நான் பாராட்டவே செய்வேன். அவருக்கே ஒரு கோரிக்கை உண்டு. அவர் என்ன சொல்கிறாரு எந்திரிச்சு, அவர் மீது ஒரு விவாதம் வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைனில் கொண்டு சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. நாங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண முயற்சி பண்ணல, ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட்டை கட்டிட்டு போய் கடையில் வாங்கிக்கோங்க, இதனால் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் வராது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நல்ல விஷயம். ஆனால் அவருக்கு நான் சொல்கிறேன், அந்த நீங்கள் ஆன்லைனில் ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்கீங்களே வெப்சைட்டு, அது ஹெச்டிடிபியாக இருக்குது, அது ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்கணும், என்கிரிப்ட் ஆகாது. ஹெச்டிடிபிஎஸ்ஸில் போனோம்னா உங்களோட ஏடிஎம், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இதெல்லாமே சேஃப் கிடையாது. இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒருவேளை பேமெண்ட் கேட்வேக்கு போகும்போது சேஃபாக இருக்கலாம். ஆனால் அப்போவுமே கூட எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அமௌண்ட்டை கட்ட போகிறோம், அது வழியாக காசு வாங்குறீங்க, காசு வாங்குறதுக்கான வேலை ஏதோ நடக்க போகுதுன்னா அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிடிபிஎஸ்ஸாக இருக்கும்.
எது அந்த புரோட்டோகால் இருந்தால் தான் சேஃப். எனவே வெப்சைட்டை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் அறிவிச்சிங்கன்னா இன்னும் பெட்ரு. அது சரி தப்புன்றலாம் உங்கள் இஷ்டம், விட்டுருங்க. ஆனால் நீங்கள் பதில் கொடுத்தது ஓகே, ஆனால் இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். அதற்கப்புறம் இந்த விவாதத்தில் மிக முக்கியமான நபர் அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்கள். நிஜமாவே சொல்கிறேன், அவங்களாம் அதிகமாக பேச விடுங்க. ஏன்னா புள்ளி விவரம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயம் பேசுகிறாங்க. நல்லாவே இருந்துச்சு. விஜய் எந்திரிச்சு பேசினார் மேகதாது விவகாரம். அதில் நான் தான் போய் நேராக போய் பேசுறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணேன். முதல்ல இவங்க என்ன ஊட்டிக்கிட்டேன் தெரியுமா, தமிழ்நாட்டில் பெங்களூரே தயாராகிறது. அவர் வர்றதுக்காக சட்டமன்றத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா உருட்டினாங்க. விஜய் வரதுக்காக அங்கே பெருசாக திருவிழா மாதிரி தயாரிக்கிற மாதிரி. நான் சொல்கிறேன், விஜய் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுறது இவங்க முடிவு பண்ணாங்க. இவர் மேகதாது விவகாரத்துக்காக போகலை. அது பேசணும்னா அந்த ஜனநாயக படத்தை வர்றதுக்கு முன்னாடியே அது பிரச்சனை பண்ணிருக்கணும். படம் ரிலீஸ் வரைக்கும் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை காமிப்போம். எனக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ராஜா, கேரளா கர்நாடகாலாம் பெரிய கூட்டம் இருக்குன்னு காட்டுன்னு ஒரு பெரிய விளம்பரம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கே நிலைமை சரியில்லைன்னு தடுத்து நிறுத்திட்டார் சிவகுமார். இதை புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் இதுக்கு முயற்சி யார் முன்னெடுத்தது? விஜய். இதான் உண்மை, நான் சொல்கிறேன், சத்தியம். ஆனால் சட்டமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் போய் ஒரு தடவை பேசி பார்க்க நினச்சேன். என்னது, பகையான 2 நாடுகளை பேசி தீர்க்கும்போது பக்கத்து மாநிலங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு. எனவே இந்த உருட்டுலாம் தேவையில்லை. அதில் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, மக்களுக்காக அவமானப்பட தயாராகுது. சும்மா அந்த எமோஷனலாக உருட்டுறது சினிமா பாணி மாதிரியே போகிறார் அவர். ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு நினைக்கிறேன். மேகதாது விவகாரத்தில் அணை கட்டணுமா கட்டக்கூடாது, இவ்வளோ தான். எந்திரிச்சாங்க சௌமியா அன்புமணி. இதில் என்ன நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்க? 2 தான் கையில் இருக்குது. கட்டணுமா கட்டக்கூடாது? கட்டக்கூடாது நம்ம நிலைப்பாடு. இதில் என்ன இருக்குது? கட்டக்கூடாது. வெளியே 4 கிலோமீட்டருக்கு வெளியே தமிழ்நாட்டோட பார்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு வெளியே கட்ட போகிறான். இவன் எது கட்ட போகிறாங்க? ஏற்கனவே ஏகப்பட்ட அணை கட்டியாச்சு, 3 அணைக்கு மேலே. அதில் தண்ணியை தேக்க வைக்கிறான். இதுக்கப்புறம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ உயிர்கள் பாதிப்பு, எவ்வளோ நிலங்கள் பாதிப்பு, எவ்வளோ தண்ணீர்கள் ஒட்டுமொத்தம் தடுத்து நிறுத்தப்படும். அதை தாண்டி வனவிலங்குகள் எவ்வளோ கஷ்டப்படும். இது எல்லாமே பேசுகிறாங்க புள்ளி ஒருத்தர். யார்? சௌமியா அன்புமணி சொல்றது. அது மாதிரி பேசணும். அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாகிட்டார் வழக்கம் போல. அது விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் கேட்டாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. பேப்பர் படிங்க, பேப்பர் படிக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்னு ஒரு கிண்டல் பேசுகிறாரு இல்லையா, அதையே அவர் பேப்பரில் படித்து தான் பார்க்குறாரு. அந்த லட்சணம் தான் அவர் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருக்காரு. எனவே மேகதாது அணை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய அந்த முயற்சி இருக்குல்ல, அது வேற ஒரு முயற்சி. அதுக்கு சரியான பதில் கொடுத்தது சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். எனவே இதுதான் சட்டமன்றத்தில் மிக முக்கியமான நிகழ்வுகளாக போனது. நான் முதல் முறையாக நிறைய பேர் சட்டமன்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருமே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் சட்டமன்றம்ன்றது மாநிலத்துக்கான மிக முக்கியமான கோவில். அங்கேருந்தான் நமக்கு ஒவ்வொருத்தர் தலையெழுத்துக்குமான ஏதோ வகையில் சட்டங்கள் இயற்றப்படுறதும் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் இருக்குது. ஏன்னா போயிருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அங்கே நம்ம அனுப்பியிருக்கக்கூடிய தொகுதிக்கு ஏதாவது பேசுகிறாரா, ஒரு அமைச்சராக உண்மையிலே புரிஞ்சு பேசுகிறாரா, அதுக்கு பதில்கள் வேல்யூபிளாக வருதா, இதுதான் நமக்கு முக்கியம். நமக்கான குரலாக எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறதா, இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாட்டுக்கு நல்லது. ஆனால் அதை விட்டுட்டு வெறும் சினிமாத்தனமாகவே நீங்கள் கெடு வாய்ப்பாக செய்தி நிறுவனம் அப்படி தான் இருக்குது. செய்தி நிறுவனம் நடத்துறீங்களா, இல்லாட்டி ஏதாவது மியூசிக் கச்சேரி நடத்துறீங்களான்னு தெரில. அதுக்கு எதுக்கு மியூசிக் ஃபஸ்ட்டு? கேவலமாக இருக்குது. செய்தி பண்ணி டிக்கெட் டிக்கெட் பின்னாடி வாசிக்கிறீங்க. ஏன்னா மியூசிக் கம்போசர்லாம் வச்சு செய்தி நடத்துறீங்க. செய்தியை ஒழுங்காக போடியா, செய்தியை ஒழுங்காக வாசிக்கவும் கிடையாது, ஒழுங்காக செய்தி போடவும் கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு 5th 4th படிக்கும்போது ஆரம்பித்து பொதியில் வரக்கூடிய செய்திக்கான தெளிவு கூட இப்போ கிடையாது. கேவலம். ஒரு செய்தி வருது, அதை தெளிவாக சொல்லுவீங்களா? அப்போலாம் செய்தியை ரேடியோவில் கேட்கும்போது சூப்பராக இருக்கும், தெளிவாக இருக்கும். நீ என்ன கிடுக்கிடுக்கிட்டு மியூசிக் போட்டு சுற்றிக்கிற, செய்தி நிறுவனம் நடத்துகிற மாதிரி தெரில. நீ எல்லாரும் ஏதோ மியூசிக் கச்சேரி நடத்துகிற ஆளுகளை கூட்டி வந்து உட்கார வச்சு அதுக்கு சும்மா பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் போடுங்கப்பா, அவருடைய ஃபோட்டோ இப்படி வைங்கப்பா, அப்படி கிராஃபிக்ஸ் இப்படி வரும்பா, செய்தி எப்படி வரும்பா, போச்சா, இதுன்னு தெரியுவீங்க. எனவே செய்தி நிறுவனங்களை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தப்போ ரைட்டில் நமக்கு லைவாக வருது, நாமளே தேடி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கேட்டால் அதுதான் நல்லது. இன்றைக்கும் கூட எனக்கு மனசில் படுறது, இந்த செய்தி நிறுவனங்களை பார்க்குறத விட்டுட்டு செய்தித்தாள் மீண்டும் படிக்கிறதுக்கு நம்ம பின்னோக்கி பழைய நிலைமைக்கே போகிறது நல்லது. ஏன்னா அதில் ஒழுங்காக டீட்டெயில்டாக ஒரு இடத்துல வந்தால் கூட இவனுக்கு போகிற செய்திக்கு பாரு கேவலத்துலேயும் கேவலம்.